திரையுலகின் மூத்தவர். அவர் வந்து தூங்குறீங்களாண்ணே? பாட்டை டக்குன்னு போட்டுருவாரு. ஆனால் அதை நம்ம கிட்ட கொடுக்கறதுக்கு நம்ம படுற பாடு இருக்கு இல்லையா, அது அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏங்க அப்படி என்னங்க ஃபேன்ஸ் கூடவேவா இருக்காங்க அப்படின்னா, 2 பேர் தானே தலைவரே, நமக்கு 2 ஃபேன்ஸ் தான் கூடவே தான் இருக்காங்க அப்படின்னு. ஏன் உங்களை பத்தி இன்னும் தெரியலையா அவனுக்கு? இல்லை தலைவரே, அந்த 2 பேர் ஓடிட்டாங்க, அதனால புதுசா ஒருத்தனை பிடிச்சிருக்கேன் அப்படின்னு. இன்னும் அடுத்த இது இருக்கு, சேயோன்னு இருக்கு. அதில் நீங்கள் ரொம்ப சூப்பராக சொன்னீங்க. நீங்கள் ஒரு மூட்டையே கொடுத்துருக்கீங்க, நான் விளைச்சல் எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இந்த சேயோன் படம் கூட ஆர்கேஎஃப்ஐல வந்து அவர் படத்தை பார்த்துட்டு, தாய் கிழவி பார்த்துட்டு கமிட் ஆன படம் இல்லை அது. நான் போயிட்டு ஆர்கேஎஃப்ஐல போயிட்டு நான் ஒரு படம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். அது இந்த படம் தான் முடிவு பண்ணிட்டேன். நான் நேராக அங்கே போனேன். நான் போயிட்டு நம்ம ஒரு படம் பண்ணுறோன்னு சொன்னேன் மகேந்திரன் சார்கிட்ட. ஓகேன்னு அவர் கை கொடுத்துட்டாரு. அவர் சிவகுமார் தான் டேரக்டர்னு சொன்னேன். அந்த படத்தை பற்றி எல்லாருமே சொல்கிறாங்கன்னு சொல்லி நேராக கூட்டு போய் கமல் சார்கிட்ட கூட்டு போய் இதான் ப்ராஜெக்ட்னு கை கொடுத்து என்ன அனுப்பிச்சி விட்டாங்க. அதுக்கப்புறம் தான் கதை கேட்டாங்க. கதை கேட்ட அப்புறம் தான் தாய் கிழவி படமே பார்த்தாங்க. ஸோ ஆல்ரெடி அவர் அந்த பேரை சம்பாரித்து வச்சுருந்தார் சிவகுமார். இப்போ நான் வெயிட் பண்ணுறதுல எனக்கு உங்களை பாராட்டும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சிவா. ஏன்னா என் பேரும் சிவான்றதுனால என்னையே தான் சொல்கிறாங்கன்ற மாதிரி நான் ஃப்ரேம்குள்ளே எட்டி பார்த்துக்கலாம் அது. அண்ட் அவ்வளோ எமோஷ்னலாக இருக்குது. ஏன்னா நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இடத்த நோக்கி வந்திருப்பீங்க, ஆனால் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்கன்றதும் ஒரு ரீசன். ஸோ இன்னும் நிறைய சக்ஸஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. சேர்ந்தே பயணிப்போம். இந்த மேடையில் திரும்பவுமே சொல்கிறேனே, சேயோனுக்கு அடுத்த படமும் நான் சிவாவோட தான் ஒர்க் பண்ண போகிறேன். மறுபடியும் சொல்கிறேன், இது ரிசல்ட்டுக்காகவோ வியாபாரத்துக்காகவோ கலெக்ஷனுக்காகவோ இல்லை, அந்த ஜெனுவினிட்டிக்காக, அந்த ஜெனுவினான ஒரு மனுஷனோட ஒர்க் பண்ணோன்றது தான். அண்ட் அவர் இங்கே கொண்டு வந்த காஸ்டிங், சிங்கம்புலி அண்ணன் திரையுலகின் மூத்தவர். அவர் வந்து தூங்குறீங்களாண்ணே? இல்லைண்ணே, சரிண்ணே. சிங்கமொழி அண்ணன் பேசிகிட்டே இருந்தால் கேட்டுகிட்டே இருக்கலாம், அப்படி ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு ஆள். அவர் வந்து கமல் சாருடைய ரசிகராக இந்த படத்தில் உப்பிலியான்ற கேரக்டர் நடிச்சிருக்காரு. ஆனால் தேங்க்யூண்ணே, உங்களுடைய அன்புக்கும் சப்போர்ட்டுக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம அடுத்தல சேர்ந்தும் நம்ம பண்ணி, ஏன்னா ஷூட்டிங்க்கு நடுவில் அவர் பேசுகிற அண்ணன் அதெல்லாம் வேணாண்ணே. ஷூட்டிங்க்கு நடுவில் அவர் பண்ணுற காமெடி வந்து இன்னும் பயங்கரமாக இருக்கும். ஆனால் அதே மாதிரி அருள்தாசண்ணே தேங்க்யூ. உங்களுடைய கமிட்மெண்ட் சப்போர்ட் பற்றி டீம் எல்லாருமே சொல்லிகிட்டே இருந்தாங்க. தேங்க்யூ உங்களுடைய சப்போர்ட்டுக்கு. அண்ட் முத்துக்குமார்னா ரொம்ப நன்றி. அவர் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் டெய்லி பார்த்தீங்கன்னா யாருடைய போஸ்டர் தாய் கிழவி பற்றி ஷேர் பண்ணாலும் அது அவரோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் இருக்குது. ஏன் போஸ்டர் போட்டாங்க, என் போஸ்டர். அவர் இந்த படத்தை அப்படி வந்து ரசிக்கிறாரு, ஓன் பண்ணுறாரு. இவங்க எல்லாரும் அப்படி ஓன் பண்ணுறதுனால தான் இது இப்படி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் பாலசரவணன் ப்ரோ எப்போ ஃபோன் பண்ணாலும் என்ன பண்ணுறீங்க பாலா அப்படின்வேன். அதாவது ஃபேன்ஸோடு இருக்கேன் அப்படின்வார். சரி அப்படின்வேன். திரும்ப இன்னொரு நாள் ஃபோன் பண்ணேன், இந்த ஃபேன்ஸ் தான் தலைவரே அப்படின்வார். ஏங்க அப்படி என்னங்க ஃபேன்ஸ் கூடவேவா இருக்காங்க அப்படின்னா, 2 பேர் தானே தலைவரே, நமக்கு 2 ஃபேன்ஸ் தான் கூடவே தான் இருக்காங்க அப்படின்னாரு. இப்போ ஒருத்தன் புதுசாக வந்திருக்கான் தலைவரே அப்படின்னாரு அன்னைக்கு நேற்று. ஏன் உங்களை பற்றி இன்னும் தெரியலையா அவனுக்கு? இல்லை தலைவரே, அந்த 2 பேர் ஓடிட்டாங்க, அதனால புதுசாக ஒருத்தனை பிடிச்சிருக்கேன் அப்படின்னாரு. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கு எங்கள் கான்வர்சேஷன். பட் அவருடைய மதுரை ஸ்லாங் ரசிக்கலாம். இந்த படத்தில் சூப்பர் ரோல். அடுத்து உங்களோட சேர்ந்து பயணிக்கிறேன்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இளவரசண்ண இல்லை, அவர் தான் ஷூட்டிங்லேருந்து சொல்லிட்டே இருப்பார், தம்பி பிரமாதமாக எடுக்கிறான் தம்பி, இந்த பையன் சூப்பர் தம்பி உங்கள் செலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பார். அண்ட் ரேச்சல், உங்களுடைய இந்த ரோலும் பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப அமேசிங்காக இருந்தும். கடைசி விவசாயி ரொம்ப ரொம்ப ரசித்தேன் நான். இது எல்லாருக்கும் இன்னும் மெமரபிளான ஒரு பெர்ஃபார்மன்ஸாக இருக்கும். எஸ்பெஷலி அந்த ஒரு மோனலாக் உங்களோடது, மேமை பற்றி நீங்கள் பேசுகிற இடம், அது இப்போ கேட்டாலும் எனக்கு உள்ளுக்குள்ளே ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருக்கும். அது உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவர் எவ்வளோ ஜென்யூனாக எழுதியிருந்தாரோ அவ்வளோ ஜென்யூனாக இருந்தது உங்களோடது. அண்ட் நீங்கள் நடித்த எல்லா சிஸ்டர்ஸ்க்கும், அதாவது என்னுடைய சகோதரிகள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வச்சு. நீங்கள் வந்து அவர் நினச்ச அந்த ரூரலில் இருக்கிற அந்த நேட்டிவிட்டியில் இருக்கிற டெப்த்தையும் அதில் இருக்க உண்மையையும் அவ்வளோ அழகாக கொண்டு வந்துட்டீங்க உங்களோட பெர்ஃபார்மன்ஸில். கமல் சார் இவங்க இல்லாமல் இன்னும் நிறையா குட்டி குட்டி ரோல்ஸ் பண்ண நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. கமல் சார் சொன்ன இவங்க எல்லாரும் நட்சத்திரங்கள். இவங்கெல்லாம் தான் இந்த படத்தோட ஹீரோயின்ஸ். இவங்களே இப்படி ஒரு படத்தில் காட்டுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இனி தொடர்ந்து இவங்களோடலாம் பயணிக்கணும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் நான் நிவாஸை பற்றி சொல்லியே ஆகணும். தேங்க்யூ. ஒரு கமர்ஷியலான இந்த படத்துக்கு கமர்ஷியலாக சாங் போடுறது ரொம்ப கஷ்டம், ஏன்னா சிச்சுவேஷ்னல் சாங் எல்லாமே. ஆனால் அதை ரொம்ப ட்ரெண்டியாக சூப்பராக போட்டு கொடுத்தாரு. பாட்டை டக்குன்னு போட்டுருவார். ஆனால் அதை நம்மக்கிட்ட கொடுக்கறதுக்கு நம்ம படுற பாடு இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சப்பா சரி, நான் சொன்னால் இன்னும் எக்ஸ்ட்ராலாம் சொல்லிடுவேன்னு நினைக்கிறேன். அதனால நான் கொஞ்சம் கம்மியாகவே வச்சுக்கிறேன்.
கிரேட் ஒர்க் நிவாஸ். நெக்ஸ்ட் டைம் நம்ம சேர்ந்து பண்ணும்போது பாட்டை மட்டும் கொஞ்சம் சீக்கிரம் கொடுத்துறியா? ஆனால் சுதன் படித்து சொன்னாப்புல, நீங்கள் நிவாஸ் பிரசன்னா பற்றி உங்களுக்கு தெரியல. உங்களுக்கு என்ன தெரியும் நிவாஸ் பிரசன்னா பற்றி சுதன்? எனக்கு தெரியும், நான் வந்து சின்ன வயசுலேருந்து அவனை பார்த்துருக்கேன். பாட்டை எப்படி கொடுக்குறாரு பாருன்ட்டு நான் வந்து பாட்டெல்லாம் கம்போஸ் ஆயிடுச்சு தெரியுமா சுதன் அப்படின்னுவேன். கம்போஸ் ஆயிடுச்சு உங்கள் கைக்கு வந்துச்சா அப்படின்னுவாரு. அப்படின்னு அவர் சுதனோட நான் சேலஞ்ச் பண்ணி தான் நான் நிவாஸோட ஒர்க் பண்ணேன். பட் பிஜிஎம் எக்ஸ்ட்ராடினரி நிவாஸ். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் டூனி ஜானுக்கு நம்மளுடைய ஆஃபீஸில் ஒரு ரசிகர் படையே இருக்குது. அவர் தான் நமக்கு வருத்தப்பட வாலிபர் சங்கம், மான் கராத்தே, ரஜினி முருகன், அப்புறம் டான், அப்புறம் இப்போது தாய் கிழவி சேயோன்னு சொல்லி எங்களோட அந்த ஜேர்னி ஃபுல்லாகவே அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் ஜேர்னியாகவே இருந்திருக்கு. தேங்க்யூ இந்த படத்தில் நீங்கள் பண்ண போஸ்டர்ஸ்க்கு. ஏன்னா நீங்கள் ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணி ஒரு கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணீங்க, அது நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க, சூப்பராக இருக்குன்னு சொல்லி. இப்படி ஒவ்வொருத்தரும் ப்ளீஸ் நீங்கள் உட்காருங்க, இப்படி ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய பெஸ்ட்டை கொடுக்கணும்னு இந்த படத்துக்கு நினைக்கிறாங்க. அண்ட் இப்போ எனக்கு சொல்லணும்னு தோணுது, இங்கே இருக்கிற எல்லாரும் எமோஷ்னலாக பேசும்போது இந்த தாய் கிழவி படம் ரொம்ப ரொம்ப லாபகரமான படமாக ஆல்ரெடி இருக்குது ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கு. ஃபஸ்ட்டு லாபம் இங்கே எல்லாரும் எமோஷ்னலாக பேசி ஒரு அன்பை பகிர்ந்துக்கிட்டாங்கல்ல, எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணாங்கல்ல, அதுதான் மிகப்பெரிய லாபம்னு நினைக்கிறேன். அந்த லாபத்தை எதிர்பார்த்து தான் நான் இந்த ப்ரொடக்ஷனை பண்ணிக்கிட்டே இருக்கேன், எஸ்கே ப்ரொடக்ஷன் பண்ணுறது. அடுத்து உண்மையாகவே பணம் வரணும். ஏன்னா பணம் வந்ததுனா தான் இந்த மாதிரி முயற்சிகள் தொடர முடியும். ஆல்ரெடி இப்போ சிவகார்த்திகேயன் ப்ரொடக்ஷன்ஸ்க்கும் சரி, பேஷன் ஸ்டுடியோஸ்க்கும் சரி, இந்த படம் ஏற்கனவே லாபம் ஈட்டி கொடுத்துருச்சு. இப்போ நாங்கள் வெயிட் பண்ணுறது எல்லாமே மக்கள் சிரித்து ரசித்து என்ஜாய் பண்ணி பாராட்டணுன்றது மட்டும்தான்.